என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியினுடைய வாக்கானது கோடியில் ஒரு பிள்ளைக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாக்கல்லவா? என் தங்கமே, கோடியில் ஒரு பிள்ளை மட்டும்தான் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது என்றால் எல்லோர் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்து விடுமல்லவா? ஆனால் எந்த ஒரு பிள்ளையினால் இன்று இந்த வாக்கினை கேட்டு இதன்படி இன்று தன்னுடைய செயல்களை சரியாக செய்கின்றதோ அந்த பிள்ளையினால் மட்டும்தான் வாழ்க்கையில் தான் நினைத்ததை விரைவாக சாதித்து விட முடியும். சில நல்ல நாட்கள் வரும்பொழுது அன்று தெய்வங்களுக்கு உகந்த விஷயங்களை நீ சரியாக செய்துவிடும் பொழுது தெய்வத்தின் அன்பினை நீ உடனடியாக பெற்றுக்கொள்வாய். தெய்வம் உனக்கு தர நினைப்பதை நீ உடனடியாக பெற்று விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது மிக விரைவாகவே நடந்தேறும். இன்னும் 5 நாட்கள் தாமதமாக கூடிய விஷயமானது அதற்கு முன்பாகவே உனக்கு நடந்துவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த வராகியானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன். என் தங்கமே, நீ எந்த ஒரு விஷயத்தையுமே மனதிற்குள் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க நினைக்காதே. தெய்வங்களுக்கு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் சில தீபங்களை ஏற்றும் பொழுதும் அந்த விஷயம் வலுப்பெற்று உடனடியே நடந்துவிடும். நீ பின்வாங்கி நின்றால் அந்த விஷயம் நடக்க முடியாமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் ஒன்று மிக முக்கியமான கட்டத்தை எட்டி நின்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை இன்று ராமநவமியில் உன்னுடைய இல்லத்தில் நீ ஏற்ற வேண்டும். என் தங்கமே, ராமரினுடைய புகைப்படம் இல்லை என்பவர்கள் அனுமனின் புகைப்படத்திற்கு முன்னால் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதுவும் இல்லை என்றால் பெருமாளினுடைய படத்திற்கு முன்னால் இந்த தீபத்தை ஏற்றலாம். எதுவுமே இல்லை என்று சொல்கின்றவர்கள், என் பிள்ளையே, அனைத்து தெய்வங்களின் முன்னாலும் ஏற்றி வைத்து ராமநாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த தீபத்தினை ஏற்றுவதன் மூலமாக அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற சில சத்தியங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது. எதனால் நமக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணுவதற்கு பதிலாக இனிமேல் கஷ்டங்கள் எதுவும் இல்லை என்று என் பிள்ளை மனதளவில் நீ எண்ணத் தொடங்கப் போகின்றாய். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தாயிற்று. இதற்கு மேலும் அனுபவிப்பதற்கென்று பெரிய கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலையில் என் பிள்ளை உனக்கு கிடைத்த ஒவ்வொரு அனுபவத்தையும் சேகரித்து வைத்துக்கொள். நல்லவர்களாக நினைத்தவர்கள் துரோகம் செய்வதும், இவர்கள் நமக்கு துரோகத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பவர்கள் நல்லது செய்வதும் என்று வாழ்க்கையில் பலவிதமான தலைகீழ் மாற்றங்களை சந்தித்து விட்டாய். எதிரிகளை மிக அருகிலேயே கண்டு விட்டாய். எல்லா விதமான சோதனைகளையும் கண்டுவிட்ட பிறகு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடுத்தது நமக்கு என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கின்ற இந்த நேரத்திற்குள்ளாக என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம்தான் நீ ஏற்றப் போகின்ற இந்த தீபத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. அப்படி என்ன இருக்கின்றது? நாம் இந்த தீபத்தை ஏற்றினால் நமக்கு என்ன நடந்துவிடப் போகின்றது என்று என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள்ளாகவே அம்மா உனக்கு அந்த விஷயத்தை வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். ராமநாமத்தை இன்று நீ உச்சரிக்கும் பொழுது ராமரினுடைய அன்பை மட்டுமல்ல, அனுமனின் அன்பையும் சேர்த்து பெற்று விடுவாய். ராமநாமத்தை உச்சரிப்பவர்கள், ஸ்ரீராம ஜெயம் என்று உச்சரிப்பவர்களை எப்பொழுதுமே அனுமன் அதிகமாக நேசிப்பார். ராமரின் மீது அன்பு கொண்டவர்கள் மீது அனுமனினுடைய அன்பு அதிகமாக இருக்கும். அதனால் இன்று இதை செய்வதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு என் பிள்ளை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்தித்து விடலாம். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களின் மூலமாக பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வரும் பொழுது உனக்கு ஒரு விதமான எண்ணங்கள் முடிவில் தோன்றும்.
நாம் இதை அன்றே செய்திருக்கலாமே என்கின்ற ஒரு பக்குவமும் உனக்குள் வரும். அந்த பக்குவத்தைத்தான் வெளிப்படுத்த சொல்கின்றேன். என் குழந்தையே, இன்று நீ ஏற்றுகின்ற தீபம், அதற்காக நீ பயன்படுத்தக்கூடிய இலை என்னவாக இருக்கும்? என் தங்கமே, விஷ்ணுவின் அவதாரமாக விளங்கக்கூடிய நம்முடைய ராமபிரானுக்கு மிகவும் பிடித்த இலை துளசி இலை. என் பிள்ளையே, இன்று நீ ஏற்றுகின்ற தீபம் துளசி இலையில் இருக்க போகின்றது. கொஞ்சம் துளசி இலைகளை எடுத்து கொண்டு வந்து ஒரு தட்டில் பரப்பி வைத்து விடு. அதனோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நடுவில் வைத்துவிட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கை எடுத்து வைக்க வேண்டும். இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இன்று தீபம் ஏற்ற வேண்டும். என் தங்கமே, நீ ஏற்றுகின்ற இந்த தீபத்தினால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய மனது குளிர்ந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே பெருமாளுக்கு உரிய நாட்களில் துளசி இலையை எப்படி மாலையாக அவர்களுக்கு சூட்டுகின்றோமோ, அதுபோல அவரின் அம்சமாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு துளசி இலை மாலை சாற்றி துளசி இலை தீபம் ஏற்று. இன்று உன்னுடைய இல்லத்தில் துளசி இலையினுடைய வாசம் கமகமக்கும் பொழுது அங்கே நேர்மறை சக்திகள் அதிகமாக உள்ளே வந்துவிடும். எதிர்மறை சக்திகள் எல்லாமே அங்கிருந்து விலகிவிடும். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உன் மனதிற்குள் அவை உணர்த்திவிடும். நடப்பவை எல்லாம் எந்த அளவிற்கு நல்ல விஷயங்கள் என்பதனை உனக்கு தெரியப்படுத்தும். உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். தேவையில்லாத சஞ்சலங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்று இருக்கின்றதோ அந்த தேவைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பூர்த்தி அடைந்துவிடும். நல்லவற்றை எல்லாம் இந்த பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அடைய காத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனால்தான் இந்த நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை உன்னுடைய வேண்டுதல்கள் நடப்பதற்கு இன்னும் தாமதமாகும் என்றால் என் பிள்ளை, அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டேன். நல்ல மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய போகின்றாய். அதற்கான அச்சாணியாகத்தான் அம்மா இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். நான் கொண்டு வந்து சேர்ப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி என் பிள்ளை நடந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன்னால் சர்வ நிச்சயமாக அடைந்துவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக அடைந்து விடுவாய். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வருவது உறுதி. இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருப்பது எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய அன்போடு மிகவும் அழகாக நடக்கும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையை உன் தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி வந்து விட்டாய். இனி இருக்க போகின்ற நல்ல சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்துவிட முடியும். இந்த இலையினால் நீ தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக இன்று உன் இல்லம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியேறிவிடும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் நீங்கி நல்லது நடக்கப் போவதை உணர்த்துகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்று என் பிள்ளை, நீ இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மனதிற்குள் மிக பெரிய நம்பிக்கை மட்டும் இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது போல இன்று நீ தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மாற்றி காட்டும். எல்லாவற்றையும் உனக்கேற்றதாக நிறைவேற்றி காட்டும். என் பிள்ளை, மனதிற்குள் அடைய நினைக்கின்ற அத்தனை எண்ணங்களும் இன்றே உன் வாழ்க்கையில் ஈடேறும். செய்ய நினைப்பதையெல்லாம் என் பிள்ளை செய்து முடித்து விடுவாய். காலம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்திருக்கின்ற அனுபவங்களை கொண்டு என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டால்
மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடும். வராகியினுடைய அன்பு பிள்ளையாகிய நீ இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை என்பதை முதலில் உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய். வெற்றி என்றும் உனக்கே நிரந்தரம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.